வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சன் டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல்ல இயக்கிய திருமுருகன் பார்த்தீங்கன்னா திடீரென மரணம் அடைந்து போயிட்டாரா? சோசியல் மீடியாவில் வெளியான வதந்தி முற்றுப்புள்ளி வைத்த நாதஸ்வரம் சீரியல் கோபி அவர்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். எதிர்நீச்சல் சீரியலை தும்சம் செய்ய வரும் திருமுருகனின் 2வது பாகம். எகிரும் டிஆர்பியில் வாயெடுத்து போகும் சேனல்கள். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போது தொலைக்காட்சிகளில் சீரியலின் டிஆர்பி ஏற்றுவதற்காக பக்காவாக பிளான் போட்டு பல தொலைக்காட்சிகள் புது புது தொடர்களை இறக்கி வராங்க. ஆனாலும் எதுவுமே வேலைக்கான பாடே இல்லை. இந்த நிலையில சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் தொடர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டிஆர்பி பெற்று வருகிறது. இதை எப்படியாவது முந்த வேண்டும் என்பதற்காக விஜய் டிவி பல யுக்திகளை கையாண்டு வராங்க. இந்த நிலையில எதிர்நீச்சல் சீரியலை தும்சம் செய்ய வரும் அளவிற்கு சன் டிவியில் மற்றொரு சீரியல்ல இறக்கியிருக்காங்க. அதுவும் திருமுருகனின் சூப்பர் ஹிட் சீரியலான 2வது பாகமாக வர இருக்கிறதாம். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. அதாவது சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி நாதஸ்வரம் என்ற சூப்பர் ஹிட் தொடர்களை இயக்கியவர் தான் திருமுருகன். இயக்குநராக மட்டுமல்லாமல் இந்த தொடர்களில் கோபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நடிகனாக ரசிகர்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தாரு. 90 கிட்ஸ்களுக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு நடிகராக, சீரியல் நடிகராக இப்போது வரைக்கும் கோபி அவர்கள் கையாண்டே வராரு. இதைத் தொடர்ந்து கல்யாண வீடு, குலதெய்வம் போன்ற தொடர்களை இயக்கியிருந்தார். தமிழ் புத்தாண்டு அன்று புதிய தொடரான மீண்டும் சந்திக்க இருப்பதாக சொல்லியிருக்காரு. அதுவும் நாதஸ்வரம் 2ஆம் பாகம் வர இருக்கிறது. ஏற்கனவே 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே ஷாட்டில் நாதஸ்வரம் எபிசோடு எடுத்த திருமுருகன் சாதனை படைத்திருந்தார். மேலும் இந்த தொடர் வந்தால் கண்டிப்பாக டிஆர்பியில் நம்பர் 1 ரேட்டிங் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் மற்றொரு தொலைக்காட்சிகள் இன்னும் நெருக்கடி தரும் விதமாக நாதஸ்வரம் 2 என்ட்ரிக்கு இருக்க போகிறது. இந்த தொடரின் டிஆர்பியில் மற்ற சேனல்கள் வாயெடுத்து போதாக உள்ளது. இந்த நிலையில தொடர்ந்து இவரை பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் ஒரு வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் எந்த ஒரு சீரியல்லையும் நடிக்காமல் இருந்து வர நம்ம திருமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி வந்தது. அதாவது கோபி அவர்களை போலவே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இறந்து போனதை அதை அப்படியே எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நாதஸ்வரம் சீரியல் கோபி அவர்கள் தான் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படங்களை வெளியிட்டு வந்தாங்க. இது பார்ப்பதற்கு ரொம்பவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்துருச்சு. 90 கிட்ஸுகள்லாம் மிக ஃபேவரட்டான நடிகராக இருந்து வரார் நம்ம கோபி அவர்கள். இவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு ரொம்பவே பயந்து போன நிலையில திடீரென இந்த மாதிரி ஒரு தனியார் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்தது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை கிளப்பினாங்க. அது முற்றிலும் வதந்தி என அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நம்ம கோபி அவர்கள். இப்போ அவர் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.